சந்துரு, இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பேரு வீரவர்மன். பார்த்தா இப்படி சாதாரணமா இருக்காருன்னு தப்பா எடை போட்டுறாதப்பா. ரொம்ப பெரிய ஆளு. வணக்கம். வணக்கம். நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு தப்பா நினைக்காத. பரவாயில்ல, பேசுவோம். இந்த சென்னையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான். சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்த ஆண்டவன் கூடவே 2 சாபத்தையும் கொடுத்துக்கிட்டான். என்னது? ஒன்னு 24 hours, இன்னொன்னு கூட பிறந்த தலைவலி. என்னன்னு கேக்குறியா? என்னது? நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பாத்தியே? ஆமா. ரவிவர்மன் அவன் என் தம்பி. ஓஹோ. ஒன்னு நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. இருக்க முடியாதே, நான் உங்களை இங்கதானே பாக்குறேன். நான் நினைக்கிறேன் நீங்க 24 hours இப்படியே இருப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த நிலைமையில இருந்தப்ப நீங்க வேற யாராவது என்ன மாதிரி பாத்திருப்பீங்க. அவர் தான் நான் நினைச்சிட்டு இப்ப நீங்க நான் தான் அவர் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இருக்கும். அதான் அதேதான். தம்பி சொல்லுங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க. போதையில சொல்றேன்னு நினைக்காத. சாச்சா, நீங்க ஸ்டெடி. சத்தியமா சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில இருக்கானே என் தம்பி ரவிவர்மன், அவன் பைத்தியக்காரன் தான். ஓ. அவன் வெளியே வந்தா எனக்கு தான் ஆபத்து. உனக்கு எவ்வளவு வேணாலும் கேளு, அள்ளி அள்ளி தரேன். ஆனா நீ மட்டும் இந்த கேஸை இப்ப எடுத்து நடத்தவே கூடாது. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கே. என்ன? கேஸை எடுத்துட்டேனே. நான் தான் எவ்வளவு வேணும் தரேன்னு சொல்றல. இல்ல, நான் கேஸ் நடத்தி தான் ஆகணும். எனக்கு பணம் தேவைதான். இருந்தாலும் நான் கேஸ் நடத்தி தான் ஆகணும். ஏய், உளறாத. குடிச்சிருக்கியா? இல்ல, உங்க பக்கத்துல நிக்கிறல, அதான் வாடியே நாக்கு வளருது. டேய் சந்துரு, விளையாடுற நேரமாடா அது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு இந்த கேஸை மறந்துரு. சாரி மாமா, நான் அந்த கேஸ் நடத்தி தான் ஆகணும். டேய் சந்துரு, நீ இந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு நான் வீரவர்மனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் இந்த கேஸ் நடத்தி தான் ஆகணும். ஏம்பா சந்துரு, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மான ரோசம் விசுவாசம் இருக்கணும்பா. அவருதான் உன்னை படிக்க வச்சு வக்கீலாக்குன பெரிய மனுஷன். அவரு பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிறன்னா உன்னை எப்படி கேட்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முடியாதே. ஏன் முடியாது? அது ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. உன்னையும் சரி உன் கூட சேர்ந்தவனையும் சரி எப்படி அடிக்கிறது, எப்படி அடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது எப்படி? இப்ப புரிஞ்சுதா? புரியல. ஏய், நீங்களே சொல்லுங்க. நான் குடிச்சாலும் மூக்கு முட்டை குடிப்பேன், சாப்பிட்டாலும் மூக்கு முட்டை சாப்பிடுவேன். சரி, இது பார்த்தாலே. நேசிச்சாலும் மூக்கு முட்டை நேசிப்பேன். அது கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன எதிர்த்தவனை மூக்கண்டா. ஓஹோ. மொத்தத்துல நான் ஒரு பணக்கார ரவுடி. அப்படிங்களா? நீங்க ரொம்ப பாவம் சார். ஏ செல்லோ, இந்த கேஸ் எடுத்து நடத்தாடா செல்லோ. சார், நான் இந்த கேஸ் நடத்தி தான் ஆகணும். என்னையா சொல்றாங்க? நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். புரிஞ்சா சரி. யோ, வெளியே போன்னு சொல்லாம சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்க, உன்னையும் அவமானப்படுத்திடுவான். இது எனக்கு தேவையா? அது உங்களுக்கு தானே தெரியும். தம்பி, நான் ஒரு விஷப்பாம்பு. உன்னை கொத்தாம விட மாட்டேன். வீட்டுக்கு போங்க, மகுடியோட ஒரு நல்ல பாம்பாட்டி அனுப்பிச்சு வைக்கிறேன். குடும்பமே மெண்டலா மாமா? சும்மா விட மாட்டேன்டா. கோத்துக்கு வந்து என் மாமாவும் சரி, அவரோட பொண்ணு ஸ்வேதாவும் சரி, பிரில்லியன்ட் லாயர்ஸ். எந்த கேஸ் எடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க. They are very busy. அதே மாதிரி தான் நானும் என்னோட சிங்கம்புலி. They were also very busy. ஏதாவது கேஸ் கிடைக்காதான் தேடிக்கிட்டு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சபாஷ், பலே, பேஷ் பேஷ். இன்னும் கொஞ்சம் சத்தமா. இதை கேட்டா 4 கேஸ் கிடைக்கட்டும். நாங்க தத்தி போய் பார்க்கலாம். இன்னைக்கும் கோட்டை நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. எங்களை பார்த்தா உங்களுக்கு இல்ல இருக்குல்ல? இந்த சந்துரு சாருக்கும் சிங்கம்புலிக்கு கேஸ் ஒன்னா இல்லாம இருக்கலாம். ஆனா நேற்று கூட 4-3 ஆனந்தராஜ் கேஸ் எங்கிட்ட தான் வந்துச்சு. எங்க பிரிஸ்டேஜ் எல்லாம் நாங்க வேணான்னு சொல்லிட்டோம். கப்சாக்கு ஒரு அளவே இல்லையா? ஆனந்தராஜ், இந்த கேஸ் சுவேதா மகளே வந்தது. ஸ்வேதா மேடத்துக்கு தான் வந்தது. ஸ்வேதா மேடத்துக்கும் எங்க சந்துரு சாருக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த இது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நாங்க வேணான்ட்டோம். கேஸ் கிடைச்சிட்டானு இழிஞ்சது போ. அதானே முதல் கேஸ்ல என்னத்தை கிழிச்சிங்கன்னு தெரியாதா? இவர் ஐயா சந்துரு வாதாடினாரு வாதாடினாரு வாதாடினாரு. இத கேட்ட அவர் கட்சிக்காரு கோர்ட்லயே மண்டைய போடலையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அன்னைக்கு உங்களுக்கு கோர்ட்ல அப்ஜெக்ஷன் பண்ணதுனால தானே இன்னைக்கு வாசல்ல உட்கார்ந்துட்டு சோ 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 ஈ ஓட்டன் சொல்றியா? இப்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் கேஸ். ஐயோ, என்னத்தை பிடிக்க போறாரு? என்ன
கேஸுங்க உங்களுக்கு? இவரை காரை திறந்து கீழே தள்ளினா தான் பெரிய கேஸ். அது இல்லைங்க, எங்க சந்துரு சார் மட்டும் வாதாடினாரு வச்சுங்க, எந்த கேஸ் இருந்தாலும் ஜெயிச்சிருவாரு. ரேப்பா மர்டரா சொல்லுங்க. அது யாரியா சந்துரு? சார் இந்த கோர்ட்லயே அவர் தான் சார் பெரிய வக்கீல். அவருக்கு தான் ஜட்ஜிங்ல வேலை பார்க்கறாங்க. அப்படி ஒரு ஆளை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, அவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் மொட்டை மாடியில உட்கார்ந்து சட்ட புத்தகத்தை படிச்சு பாயிண்ட்களை புடிச்சிட்டே இருக்காரு. அவர் பிடிச்சிக்கிட்டே இருக்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க பார்க்க வந்து ஸ்வேதா மேடத்தை. வாங்க அப்போ. ஸ்வேதா மேடத்தியா? மாங்கா மலையில. திஸ் இஸ் ரிடிகுலஸ். சந்துரு மாமா, பஸ் ஸ்டாண்ட்லயும் ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் சவாரிங்களை பிடிக்கிறதுக்கு புரோக்கர் வேலை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த கோர்ட்ல பண்றியே, உனக்கு கேவலமா இல்ல? நான் என்ன பேசாத, புனிதமான தொழில்டா அது. மகாத்மா காந்தில இருந்து அம்பேத்கர் வரைக்கும் வக்கீலா இருந்தவங்க தாண்டா. அத புரிஞ்சிக்காம இப்படி புரோக்கரேஜ் வேலை பண்றியே, உனக்கு எப்படிடா தோணுச்சு இதெல்லாம்? பேசாத. not one more word from you. இதுவார், இனி ஒரு முறை இந்த காம்பவுண்ட்ல நீ புரோக்கர் வேலை பண்ண நீ காதுல விழுந்துச்சு, பர்சனலா நானே உன்னை இந்த கோர்ட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். மாமா நீங்க பேசாத. பார் கவுன்சில் ரிப்போர்ட் பண்ணி இனி இந்தியாவிலேயே எந்த கோர்ட்லயும் நீ பிராக்டிஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். அதான்டா உனக்கு பெஸ்ட் பனிஷ்மெண்ட். என்ன நடந்திருக்கும்? நம்ம இங்க சாரி சார். சார் நீங்க அப்படி பார்க்காதீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வாங்கண்ணா வாங்க. இப்ப சந்தோஷம் தானே? சாரி சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. எதை? எப்படியாவது அப்படி இப்படி பண்ணி ஒரு பார்ட்டியை கூட்டு வந்தா உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல பண்ண, அதனால தான் இப்படி சொதப்பிடுச்சு. இதுதான் சொதப்பல. பெருசு வந்தது எல்லாருக்கு முன்னாடி என்னை நிக்க வச்சு மனத்தை ஃபுட்பால் ஆயிட்டு போயிடுச்சு. அக்கண்ணா இப்படி கொஞ்சம் வா. இன்னும் கொஞ்சம் கீழே. இப்படி ஒன்றும் இல்லை. இப்பதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு பரம சந்தோஷம் சார். சந்தோஷமா இருக்கு சார். ஏன் கண்ணே என்னால நம்ப முடியல. என்ன அடிக்கிறதுக்காவது சட்ட புத்தகத்தை கையில் எடுத்துக்க பாருங்க. அதை நினைக்கும் போது கோர்ட்டுக்கு போகாம ஒரு கேஸ் ஜெயிச்சா என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் எனக்கு வந்திருக்கு. அப்படியே கழுத்தை பிடிச்சு நெருங்கன்னு வச்சுக்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்பதான் எனக்கு கேஸ் கிடைக்கும். உன்னை வச்சுட்டு என்ன என்ன ஸ்வேதா? எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ் நீங்க எடுத்து நடத்தணும் சந்துரு. இது கடனாவா? அது அது ஸ்வேதா, இங்க நடந்ததுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. இதோ நம்மாளு. எனக்கு எல்லாமே தெரியும் சந்துரு. ப்ளீஸ் எனக்காக அந்த கேஸ் நீங்க எடுத்து நடத்துங்களேன். கேஸ்னு ஒண்ணு வந்துடக்கூடாது. ஸ்வேதா, இந்த கேஸை நீ நடத்தின என்ன நான் நடத்தின எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. சோ இத நீ நடத்து. சந்துரு, நீங்க வேற இல்ல நான் வேற இல்லன்னு சொல்வீங்கல்ல, அதனால இந்த கேஸ் நீங்களே எடுத்து நடத்துங்களே. ஐயோ அதுக்கு இல்லப்பா, ஓசிலே ஒரு கேஸ் வருது. நீ யாருன்னு காட்டு. புக்னு குத்தனா சபாஷ் ஸ்வேதா, ரொம்ப நல்லா இருக்கு. டேய் சந்துரு, இந்த வாய்ப்பை விட்டுறாதடா. ஓசில வர கேஸ் எடுத்து நடத்து. வாத திறமையும் விவாத திறமையும் வக்கீல் படிப்புக்கு கிடைக்கிற சன்மானம். ஓ சன்மானம் இந்த அழகுல இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? டேய், எப்பவும் போல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவிய? as usual இந்த மாதிரியும் தோத்துருவடா. உன் தலையெழுத்து அவ்வளவு அழகா பிரம்மா எழுதியிருக்காரு. ஓகே ஸ்வேதா, எந்த ஒரு வக்கீலும் எடுத்து ஜெயிக்க முடியாத கேஸை நான் எடுத்து ஜெயிச்சு காட்டுறேன். அப்பதான் தெரியும் உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு. நீ போம்மா. டோன்ட் வரி, கோ. வணக்கம் சார். வணக்கம். என்ன நீ எதிர்பார்க்கல? போட்டான் வந்துட்டான். என்ன பாக்குற? பார்க்க வேண்டாமா? சரி, பேப்பர் படிக்கிறேன். இந்த வக்கீல் வேலை எல்லாம் கூட பரவாயில்ல. இந்த சிங்கம் புலி கல்லு உடைச்சாது பொழைச்சுக்குவான். பேசாம நீ அதே பண்ணலாம். கல்லு உடைக்கிற வேலை கஷ்டமா இருக்குன்னு தான் கஷ்டமான குடும்பத்திலயும் நான் வக்கீல் வேலைக்கு படிச்சேன். அது நீ பண்ண தப்பு. யோ, என் போராத வேலையே உங்ககிட்ட ஜூனியரா வந்து சேர்ந்துட்டான். உன்னை சேர்த்துக்கிட்டது நான் பண்ண தப்பு. என் பெரிய கனவே
என்னைக்காவது ஒரு நாள் கோர்ட்டுக்குள்ள எஸ் யுவர் ஆனர்னு சொல்லணும்டா. சிபு நீ வெளியவே நின்னுட்டு இருந்தீனா உள்ள எப்படி எஸ் யுவர் ஆனர் சொல்ல முடியும்? நான் சொன்னேன், நீ கேட்கல. என்கிட்டே புருட விடுறியா? என்ன விடு, நீயாவது சொல்லி இருக்கலாம்ல. நான் சொன்ன சிபு உனக்கு தான் கேட்கல. ஏய் பொய்யே, நீ சொல்லணுன்றதுக்காக தான் நான் கேன்வாஸ்லாம் பண்ணி பார்ட்டிலாம் முடிச்சேன். என்ன போய் அடிச்சியா? அடியா 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 அடி. ரொம்ப ஃபீல் பண்ற. உட்காரு உட்கார சொன்னா படுத்துட்ட. சாரி. எந்திரி. சிபு நம்ம நாது இல்ல எனக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணிருச்சா, அதான் அந்த டென்ஷன்ல நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி லேசா உன்னை தட்டிட்டேன். சாரி. நோ 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 சாரிலாம் நீ சொல்லக்கூடாது. வேற யார் சொல்லணும்? இல்ல நீ மறுபடியும் 2 அடி அடிச்சுனா ஒரு பெக்கு போட்டு வரலான்னு பார்த்தா சாரிலாம் நீ சொல்லிட்டு கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. கிட்டதான் இருக்கு சொல்லு. அப்ப நான் கிட்ட வரேன். உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு கொலை கூட பண்ண தயாரா இருக்கேன். நீ என்னையே பண்ணாலும் பண்ணிடுவியே? இல்ல அப்படி பண்ணா அந்த கேஸை நீங்க வாதாடி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க. கொலை பண்ணா அதான்ப்பா கொடுப்பாங்க. அதனால தான் நான் பண்ணல. நீ இப்படி பேசி நீ என்ன கொல்றதுக்கு நீ நிஜமாவே யாரையாவது கொலை பண்ணிருக்கலாம். இல்ல போட்டதெல்லாம் இறங்கி போச்சு, மறுபடியும் போய் போட்டு வரேன். சீபு உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஜாயுவா ஐஷு ஆல்ரெடி அரைவ்ட். அக்கா டின்னர் ரெடியா? டின்னர் எல்லாம் இருக்கட்டும். அவன் ஒருத்தன் கிட்ட தான் நீ திட்டு வாங்காம இருந்த, இப்ப அவன் கிட்டயே வாங்கிட்டியா? யார் இவன் தானே? அவனை விடுங்க, ஒரு அப்பாவி. ஸ்வேதா சாப்பிட வரலையா? அவ வரமாட்டா, நீ சாப்பிடு. அதெல்லாம் வரமாட்டா, நான் போய் கூட்டு வரேன். மாமா அக்கா ரொம்ப பிஸி, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறத விட என்ன பிஸி, அவளோட தான் சாப்பிடுவா, இல்லைன்னா வேண்டாம். சந்துரு கொஞ்சம் நில்லுப்பா, நான் சொல்றத கேளு. நீ இனிமே எதுக்காகவும் அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அக்கா என்ன சொல்றீங்க? புரியல? இதோ பாருப்பா, இவ்ளோ நாள் ஸ்வேதா உன் படிப்பும் அந்தஸ்த வச்சுதான் காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப மட்டும் நான் படிச்சவன் தான், வக்கீல் தான். நீ படிச்சவன் தான், வக்கீல் தான், நான் இல்லன்னு சொல்லல. அவ படிச்ச காலேஜ்ல தான் நீயும் படிச்ச. அவளுக்கு நிறைய கேஸ் வர மாதிரி உனக்கு வரலையேப்பா. அதனால என்னப்பா, கேஸ் வரும், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விட ஸ்வேதாவா எனக்கு நல்லா தெரியும். ஓகே, நீங்க போய் சாப்பிடுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பை பை. அப்பனுங்கெல்லாம் படுற பாடு இருக்கு, ஒரே திண்டாட்டமா போச்சு. பொண்ணை தனியா காலேஜுக்கு அனுப்ப முடியல. பஸ்ல கிண்டல் பண்றானுங்க, ரோட்ல கிண்டல் பண்றானுங்க. அப்படி கிண்டல் பண்றவனுங்க என் பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டானுங்க. என்னைக்கு? போன மாசம் 21ஆம் தேதி. என்னால சகிச்சுக்க முடியாம தான் அவன் முட்டியை நான் உடைச்சேன். அப்படி அவன் திருந்தலையே, என் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன, மறுபடியும் ஒரு நாள் வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். நான் சும்மா விடுவேனா? எட்டி பார்த்த அவனோட 2 கண்ணிய நோண்டி எடுத்துட்டேன். இதுக்கு போய் என்ன பிடிச்சி உள்ள போட்டாங்கம்மா. கேஸ் எடுத்து நீங்களே வாதாடி அவனுக்கு ஒரு 6 மாசமாவது தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? நான் சொல்றத நீங்க செய்யணும். One more.